தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பாஜகவை மதவாத சக்தி, நான் ஏன் தொல் திருமாவளவன் அவர்களே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அவர் தான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதனால அவர் திமுகவினுடைய பிரதிநிதியா அவர் தான் சொல்றார், திமுக கூட்டணி தான் நீடிக்கிறோன்றார். அதனால அவரையே நாம திமுக பிரதிநிதியா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. மதவாத சக்தின்றார். யார் மதவாதம் பேசுவது? விஜய் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபர் திரைத்துறையில ஜோசப் விஜய் என்று தன்னை சொல்லிக்கொண்டு தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்திக் கொண்டு அதனால 80 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் ஓட்டு தாவேகாவிற்கு சென்று விட்டது, 60 விழுக்காடு இஸ்லாமியர் ஓட்டுகள் இங்கே இருந்த நிலையில அதிலையும் கூட சேதாரம் வந்திருக்கிறது அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் மத ரீதியாகத்தான் திமுக கூட்டணி வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருந்தது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாங்கள் மதவாதம் செய்தோம், மத ரீதியாக வாக்குகளை சேகரித்தோம், இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனைகளை உண்டு செய்தோம் என்று இதெல்லாம் ஓபன் ஸ்டேட்மெண்ட். இப்படி சொன்ன அர்த்தம் தானே. அப்ப யாரை பார்த்து மதவாதம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் மதவாதம் செய்கிறது.